அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தலைப்பு: ராவணனின் வீழ்ச்சி, ஆணவத்தின் தோல்வியா, தர்மத்தின் வெற்றியா? ராவணன் இயற்பெயர் தசகிருவன். இவர்களுக்கு 10 தலைகளை உடையவன். அவர் இந்திரன் கிட்ட கவர்ந்த புட்பகல் மாடம். இதில் ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ராவணன். கைலாய மலைக்கு செல்லும் போது நந்தி தேவர் தடுக்கின்றார். ராவணனோடு தேர் ஓட்டியும் இந்த பக்கம் செல்லக்கூடாது என்று கூறிய போதும் ஆனால் ராவணன் அவருடைய ஆணவத்தினால் கேட்கவில்லை. செல்வோம் என்று கூறுகின்றார். இந்த மலையை பேர்த்தெடுத்தால் என்று யோசிக்கும் போது தன்னுடைய கைகளில் பேர்த்தெடுக்க முயற்சிக்கின்றார் ராவணன். அந்த மலை குலுகின்றனர். அப்போது பார்வதி தேவி அன்னையர் சிவபெருமான் மேல் விழுகின்றனர். என்ன ஒருவன் மலையை அசைத்து கொண்டிருக்கின்றான், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே என்று பார்வதி தேவி அம்மையார் சிவபெருமானிடம் கேட்கின்றார்கள். சிவபெருமான் தன் கட்டை விரலால் மலையை அழுத்துகின்றனர். உடனே ராவணன் அவருடைய கைகளில் உள்ள நரம்பை ஒன்றை பிடுங்கி அவருடைய தலையில் ஒன்றை பித்தெடுத்து வீணையாக மாற்றி சாமகாலம் பாடி சிவபெருமானை மகிழ்விக்கும்படி செய்கின்றார்கள். உடனே ராவணனுக்கு சிவபெருமான் அருள் செய்வது மட்டுமில்லாமல் அவனுடைய சாமகாலம் கேட்டு மகிழ்ந்தது மட்டுமில்லாமல் சந்திரகாசம் என்ற வாள் தருகின்றார் சிவபெருமான் ராவணனுக்கு. ராவணன் கண் கலங்கி பாடியதால் ராவணன் என்று பெயர் சூட்டப்படுகின்றன. 10 வாயிலும் பாடல் கேட்டு பிரிந்தவனுக்கு ராவணன் என்ற ஈந்த நாமம். தத்துவனை தலையாங்க காடன் தன்னை சாராதே சாலனால் போக்கினேன். திருஞான சம்பந்தர் தேவார பாடலில் பகுதியாக இது கூறுகின்றார். ராவணன் மிக சிறந்த சிவன் பக்தன். ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன், விபீஷணன் சகோதரி சூர்பனகை. கும்பகர்ணன் விபீஷணன் ராவணனிடம் நம்ம எதற்கு எந்த பாவம் செய்யாத ஸ்ரீ ராமபிரானின் மனைவியான சீதா பிராட்டியனை கடத்தி வைத்திருக்கிறோம் என்று கேட்கின்றார் கும்பகர்ணனும் விபீஷணனும். உடனே ராவணன், நான் சீதா பிராட்டி அன்னை அடைவதற்காக மட்டுமே நான் சீதா பிராட்டி அன்னை கடத்தி வைக்கிறேன் என்று கூறுகின்றார்கள். அப்போது நம்முடைய கும்பகர்ணன், விபீஷணன், மனைவியான மண்டோதரி மூவரும் சேர்ந்து சீதா பிராட்டி அன்னையை விட்டு விடுங்கள் என்று கூறுகிற போதும் ராவணன் அவருடைய ஆணத்தினால் கேட்கவில்லை. உடனே விபீஷணன் தர்மத்தின் வழியாக செல்வதற்கு ராமபிரானை தேடி செல்கின்றார்கள். ராமபிரானிடம் சேர்ந்துவிட்டு உடனே ராவணன் கும்பகர்ணனை எழுப்பி, நீ யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். உடனே கும்பகர்ணன் எழுந்து வந்து, இன்னும் நீங்கள் சீதா பிராட்டி அன்னையை விடவில்லையா என்று கேட்கின்றார் கும்பகர்ணன். நீ யுத்தத்துக்கு போறியா இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருக்கா என்று கேட்கிறார் ராவணன். உடனே ராவணன் யுத்தத்துக்கு கிளம்புகின்றார். ராவணன் ராமபிரானை பார்ப்பதற்கு யுத்தத்துக்கு வருகின்றார்கள். உடனே யுத்தத்தில் ராமபிரான் கும்பகர்ணனை வீழ்த்துகின்றார்கள். உடனே கும்பகர்ணனை வீழ்த்திய கவலையுடன் ராவணன் சற்று மனக்கவலையுடன் இருந்துவிட்டு அவருடைய மகன், படைகள் அனைவரையும் அனுப்பியிருக்கின்றார்கள். அனைவரையும் வீழ்த்துகின்றனர் நம் ஸ்ரீ ராமபிரான். உடனே ராவணன் நம்மளே செல்வோம் என்று யுத்தத்திற்கு செல்வோம் என்று செல்கின்றார். உடனே ஸ்ரீ ராமபிரான் இன்று போய் நாளை வா என்று கூறுகின்றார். உடனே ராவணோடு போர் புரிந்து ஸ்ரீராமன் ராவணனை வீழ்த்துகின்றான். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ராவணன் ஆணவத்தில் தோல்வி அடைகின்றான். ஸ்ரீ ராமபிரான் தர்மத்தில் வெற்றி அடைகின்றார். ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டி அன்னை தர்மத்தின் வழியாக செல்லும் போது இது அனைத்தும் வெற்றியாக இருக்கும். அதே போல நாமளும் தர்மத்தின் வழியாக மட்டுமே செல்வோம். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.